ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் காளியம்மாள், வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க. இவங்க வந்து கட்டட வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே வந்து திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வந்து பில்டிங் மேஸ்திரியாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து செங்கல்லேருந்து தவறி விழுந்து தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வேலைக்கு போயிட்டு இவங்களுடைய குழந்தைகளை தனிமையில் தாங்க பார்த்துட்ருக்குறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு துணையாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் வந்து வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தைங்களோட இன்னும் நான் நல்லா பார்த்துக்குவேன். ஆனால் வரக்கூடிய வீட்டோட மணமகனாக வந்தாலும் சரி, இல்லை இந்த ஒரு வீடையும் விற்று எடுத்துகிட்டு அவரோடய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். ஆனால் என்னோடய குழந்தைகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் ஓரளவு பணம் 2 லட்ச ரூபா கையிருப்பாக வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா துளசி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க நகை கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சியில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து இவங்களுடைய கணவர் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருந்தாங்க. பட் அவங்க வந்து ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு வேறொரு திருமணம் பண்ணி வச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவங்களும் விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. பையனும் வந்து அதாவது 25 வயசில் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனக்கு துணையாக யாரும் இல்லாதனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க அம்மா அப்பாலாம் வந்து இவங்களை சேர்த்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டே வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய வந்து கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதங்க. ஆனால் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களோட ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.